தனிப்பட்ட தொழிலாளியை விட குழு தலைவர் ஏன் அதிக சம்பளம் பெறுகிறார்? அவர் ஒரு குழுவை நிர்வகிக்கிறார். மேலாளர் ஏன் அதிக சம்பளம் பெறுகிறார்? அவர் மக்களை கையாள கற்றுள்ளார். இன்று கடவுள் உங்களுடன் பேசுகிறார். ஐயா, கடவுளின் மனிதனாக நான் சொல்கிறேன், உங்கள் போதகர்கள் தலைவர்கள் இங்குள்ளனர். மக்களுடன் யார் பணிபுரிந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. கடவுள் ஏன் சாலமோனை ஆசீர்வதித்தார் தெரியுமா? பலர் சொல்வார்கள், சாலமோன் ஞானம் கேட்டதால் கடவுள் ஆசீர்வதித்தார். இல்லை, அது அரை உண்மை. அவர் சொன்னார், கடவுளே, உம் மக்களை நிர்வகிக்க, அவர்களுக்காக சரியான முடிவுகள் எடுக்க, அவர்களை வழிநடத்த இந்த விவேகத்தை எனக்கு தாருங்கள். கடவுள் சொன்னார், நீ ஆரோக்கியம், எதிரிகளின் அழிவு, பணம் கேட்கவில்லை, என் மக்களை வழிநடத்த ஞானம் கேட்டாய். நான் வெற்று காசோலை தந்தபோது நீ இதை கேட்டாய். நீ இதை கேட்டதால் உனக்கு ஆரோக்கியம், பணம், எதிரிகளுடன் அமைதி தருவேன். யாரோ அல்லேலூயா என்று கூறுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த அருளை தாருங்கள். மக்களுடன் பணியாற்ற, குழுக்களை உருவாக்க, வழிநடத்த இந்த ஞானத்தை இயேசுவின் பெயரால் தாருங்கள்.